அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. 8வது அறிவியல் பாடத்தில் 15வது பாடம் அன்றாட வாழ்வில் வேதியியல். இது வகுப்புகள் முழுசாக முடிச்சிட்டோம். நம்ம கிளாஸில் சேர்ந்து இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருமே, அதாவது டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி 2 வகுப்புலையும் சேர்ந்து இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம ஃபுல்லாக கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் அதுக்கான புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? புக் பேக் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த லெசனில் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அது என்னென்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் எல்லாமே சொல்லிட்டேன், என்ன படிக்கணும் அப்படின்றது எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்தும் கேள்விகள் உண்டு. அதனால தான் முதல்ல நம்ம சயின்ஸ் எடுக்கும்போது 8th சயின்ஸை பார்த்துருக்கோம். ஓகேவா? பார்த்தலாமா? முதல் கேள்வி, வாயு கசிவை அறிவதற்காக எல்பிஜி வாயுவுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் என்ன அப்படின்னா மெர்காப்டன். இதுதான் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். போன எஸ்ஏ எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன பொருள் எல்பிஜி கூட சேர்க்குறாங்க அப்படின்னா மெர்காப்டன். தொகுப்பு வாயு என்று அறியப்படுவது எது அப்படின்னா தொகுப்பு வாயு அப்படின்னு அறியப்படுவது நீர் வாயு. ஒரு எரிபொருளின் கலோரி மதிப்பின் அலகு என்ன? ஒரு எரிவாயுவோட கலோரி மதிப்போட அலகு என்ன அப்படின்னா கிலோ ஜூல் பார் கிலோகிராம். கிலோ ஜூல் பார் கிலோகிராம். டேஸ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகை அப்படின்னா ஆந்திரசைட் தான் உயர்தரமான நிலக்கரி வகை. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இயற்கை வாயுவில் பெரும்பான்மையாக பகுதி பொருள் என்ன அப்படின்னா மீத்தேன். இயற்கை வாயுவில் பெரும்பான்மையாக இருக்கிறது என்ன அப்படின்னா மீத்தேன். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. உற்பத்தி வாயு என்பது டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றின் கலவை அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன். கார்பன் மோனாக்சைடு. ஓகேவா? மற்றும் நைட்ரஜன். ஓகேவா? அடுத்து டேஸ் சதுப்பு நில வாயு என அறியப்படுகிறது. சதுப்பு நில வாயு அப்படின்னா மீத்தேன். அடுத்து பெட்ரோலியம் என்ற சொல் குறிப்பது பாறை எண்ணெய். ஓகேவா? காற்றில்லா சூழலில் நிலக்கரியை வெப்பப்படுத்துவது டேஸ் எனப்படும் அப்படின்னா சிதைத்து வடித்தல். சிதைத்து வடித்தல். அடுத்து படிம எரிபொருளுக்கு ஒரு உதாரணம் கூறுக. படிம எரிபொருளுக்கு உதாரணம் அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இதெல்லாமே படிம எரிபொருள் தான். அடுத்து பொறுத்துக்கு பார்த்தலாமா? ஆக்டேன் மதிப்பீடு. ஆக்டேன் மதிப்பீடு அப்படின்னா பெட்ரோல். சீட்டேன் மதிப்பீடு அப்படின்னா டீசல். ஓகேவா? டீசல் இன்ஜினோட அந்த எரியிறத்தன்மை தாமதப்படுத்துறதுக்கு அதை எவ்வளோ அப்படின்னு அறியறதுக்கு பயன்படுத்துறது தான் சீட்டேன். அடுத்து எளிய ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா மீத்தேன். பீட் அப்படின்றது முதல் நிலை நிலக்கரி. பீட் அப்படின்னா முதல் நிலை நிலக்கரி. லிக்னைட் அப்படின்றது பழுப்பு நிறம் கொண்டது. ஓகேவா? நெய்வேலி லிக்னைட் நிலக்கரி கார்பரேஷன்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுதான் லிக்னைட் அப்படின்னா பழுப்பு நிறம் கொண்டது. ஸோ இவ்வளோ தான் பொறுத்துக்கு பார்த்துட்டோம். இந்த லெசனில் இருக்கிற புக் பேக்கும் பார்த்தாச்சு. ஃபுல்லாக லெசனும் நடத்தி முடிச்சாச்சு. நம்மளோட டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ பிசி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயிலை சென்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபீஸ் பேமெண்ட்டு பண்ணிவிட்டு சேர்ந்துக்கோங்க. சரியா? காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7845827131. இந்த நம்பருக்கு உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் அண்ட் உங்களோட டீட்டெயில், நேம், ஏஜ், குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிக். ஓகேவா? எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 999 மட்டும்தான். வெறும் 999 ஃபுல்லாக ஒவ்வொரு லெசனுமே லைன் பை லைன் நடத்தி உங்களுக்கு என்ன வரும் எப்படி வரும் சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். அண்ட் மெட்டீரியலும் கொடுக்க போகிறோம். நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9448043766. இந்த நம்பருக்கு உங்களோட ஃபீஸ் 999 இந்த ஆஃபரில் பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த காண்டாக்ட் நம்பர் 7845827131 இந்த நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா குரூப் லிங்க் அனுப்புவோம். உங்களுக்கு முடிஞ்ச கிளாஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். பார்த்துக்கோங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ.